வணக்கம். இந்திய சின்னைக்கு என்னன்னு பார்த்தலாமா? பெரியார் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்ல. அவர் வந்து பல மேடைகள்ல பல சமுதாய கருத்துக்களை வந்து பேசின ஒருத்தர். அந்த மாதிரி பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு முறை வந்து ஒரு மேடையில் வந்து பேசிட்டு இருக்கிறாரா. சுற்றி பயங்கரமான கூட்டம். எல்லாருமே வந்து அவரோட பேச்சை வந்து ரொம்ப கூர்மையாக கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் நின்ன மேடையில் கூட பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உட்காந்து அவரோட பேச்சை வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்படி வந்து ரொம்ப சீரியஸாக அவரோட பேச்சு எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்கும்போது ஒருவர் வந்து தன்னோட ஒரு கால் செருப்பை எடுத்து அவர் மேலே வீசுறாராம். ஸ்டேஜில் அவர் மேலே போய் விழுது அந்த செருப்பு. எல்லாருக்கும் பயங்கர சாக்கு. என்னடா இது, யார் இது பெரியார் மேல வந்து செருப்பை வீசுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப கோப முகத்தோட யார் வீசினா அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த மனுஷனை. அப்புறம் எல்லாரோட கவனமும் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பெரியார் மேல வருது. பெரியார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படி அவர் வந்து என்ன சொல்ல போறாரு இந்த செருப்பை பத்தி, திருப்பி தூக்கி எறிவார், ஏதாவது சொல்லுவார், ஏதாவது கோபமா பேசுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாரோட கவனமும் வந்து பெரியார் மேல படுது. பெரியார் சொன்னாராம், யார் இந்த காலனியை என் மேல எரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா அப்படி எரிஞ்சவங்க தங்களோட இன்னொரு கால் செருப்பையும் தூக்கி எரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னா அது வந்து யாருக்காவது பயன்பட்டுக்கிடும். ஒரு கால் செருப்பை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல ஒரு தீமையான விஷயம் நடந்தா கூட அதை அவர் வந்து பாசிட்டிவா மாத்திக்கிட்டார். அதாவது அவர் வந்து தீமையை வந்து நன்மையா எடுத்துக்கிட்டாராம். ஸோ நம்மளை சுற்றிலும் நிறைய தீமைகள் நடக்கும். அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து சோத்திரம் செஞ்சுட்டு அதை வந்து நன்மை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ நமக்கு வரக்கூடிய தீமைகள் எல்லாத்தையுமே வந்து எல்லாவற்றிலையுமே வந்து சோத்திரம் செஞ்சுட்டு, அதாவது நன்மையோ தீமையோ உயர்வோ தாழ்வோ ஏற்றமோ இறக்கமோ XRY இதுவாக நம்ம வந்து சோத்திரம் செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தீமையை கூட இசப்ப நன்மையாக மாற்றி நம்மளை சிறந்திருக்க பண்ணுவாங்க. சிந்திப்போம், செயல்படுவோம்.